சேது நாட்டு பூமியிலே தெய்வம் ஒன்று இருக்குதம்மா செந்தமிழ் புகழ் பாடவே தேவர் தேசமெங்கு ஒளி வீசவே என்னாலும் தேசமெங்கு ஒளி வீசவே சேது நாட்டு பூமியிலே தெய்வம் ஒன்று இருக்குதம்மா சேது நாட்டு பூமியிலே தெய்வம் ஒன்று இருக்குதம்மா செந்தமிழ் புகழ் பாடவே தேவர் தேசமெங்கு மொழி வீசவே என்னாலும் தேவர் தெய்வீக ஒளி வீசவே கடவுளக பிறந்தாரம்மா சேது நாட்டு பூமியிலே தெய்வம் ஒன்று இருக்குதம்மா சேது நாட்டு பூமியிலே தெய்வம் ஒன்று இருக்குதம்மா செந்தமிழ் புகழ் பாடவே தேவர் தேசமெங்கு ஒளி வீசவே தெய்வீகம் தேசமெங்கு ஒளி வீசவே நன்மைகளும் செய்தாரம்மா சேது நாட்டு பூமியிலே தெய்வம் ஒன்று இருக்குதம்மா சேது நாட்டு பூமியிலே தெய்வம் ஒன்று இருக்குதம்மா செந்தமிழ் புகழ் பாடவே தேவர் தேசமெங்கு ஒளி வீசவே என்னாலும் தேசமெங்கு ஒளி வீசவே பண்பான உலகாளுதே சேது நாட்டு பூமியிலே தெய்வம் ஒன்று இருக்குதம்மா சேது நாட்டு பூமியிலே தெய்வம் ஒன்று இருக்குதம்மா செந்தமிழ் புகழ் பாடவே தேவர் தெய்வீக ஒளி வீசவே நாட்டில் தெய்வீக ஒளி வீசவே விட்டால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு
துன்ப வாங்கும் உள்ளவும் கேட்பேன். துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டிவிட்டால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஆடாதாரே கண்ணா. தேவர் பாடல் பாடியதற்காக ஆர்மோனியம் கலையரசு பாலச்சந்திரன் அவர்களுக்கு கண்டியான் கிராமத்தைச் சேர்ந்த சி பழனி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். நன்றி. தெய்வீக திருமகன் தேவராய பாடலை போராட்டி அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு அண்ணா அவர்களுக்கு என சபை நன்றி வணக்கம். வரட்டேன். நன்றி. சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பேருக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம்.
தக தக என்ற வள்ளுவர் வாய்மொழிக்கிறங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இடதுமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை முன்னோர்கள் காட்டிய பாதையில் முறையோடு இந்த புறவி எடுப்பு விழாவையும் பால் கூடத்தையும் சீராக நடப்பித்துக் கொண்டிருக்கின்ற கண்டிலான் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்னை இந்த மேடையில் ஏற்றிய நமது கண்டிலான் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பு மருமகன் தங்கப்பாண்டி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ரசிக உள்ளங்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பப்புனாவே வேடம் தாங்கி நடிக்கும் போட்டேன் அப்படி விட்டேன் போட்டேன் ஹார்மோனியம் பண்பாட்டு அண்ணன் ஜி பாலச்சந்திரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கண்டிலான கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பூர்த்தி கை தட்டுங்க நல்லா ஜோரா எல்லாரும் கை தட்டுங்க முட்டிக்கால் கட்டாதியா சமட்டு போட்டு உட்காரியா இங்கே மிருதங்க வாசி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தலைவருமாகிய அன்பண்ணன் டிவி ஜெயம் அவர்களின் பிரதம சிஷியன் மேலூர் அருகாமையில் உள்ள கூத்தப்பன்பட்டி மாநகர் என்றெடுத்த KP பொன்னுமணி அவர்களுக்கு நமது கண்டிலான் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி மலைவாத்திய சக்கரவர்த்தி இன்றைக்கு தமிழகம் எங்கு பவனி வந்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி நமது யூடியூப் புகழ் நமது அருப்புக்கோட்டை அருகாமையில் உள்ள குலசேகரநல்லூரை சேர்ந்த PM மதன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக வழங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது திருப்பவனம் அருகாமையில் உள்ள ஏனாதி கண்டெடுத்த அன்பத்தான் ஐயனார் அவர்களுக்கு நமது கண்டிலான் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஒளிபெருக்கி சிறந்த முறையில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கிராமத்தை அலங்கரித்து அருமையாக சீரியல் மூலமாக அருமையான ஒளிபெருக்கி மூலமாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கண்டிலான் கண்டெடுத்த குருச்செல்வம் ஒளிபெருக்கி உரிமையாளர் நன்றி நன்றி அருமையான ஒளிபெருக்கி உங்கள் முன்னால் பப்புனா அடித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன் பந்தல் அமைப்பாளர் இளஞ்சமூர் கண்டெடுத்த எனது அன்பண்ணன் குருசாமி அண்ணன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எங்க அவரு அவர் சார்பா ஆள் வந்திருந்தா வந்து வாங்கிக்கங்க. அண்ணே வந்துருச்சா? என்ன சர்வேருக்கு பிறந்த ஒரு மாதிரி வர்ற டப்பு டப்புன்னு வா. உங்கள் முன்னாள் அடுத்தபடியாக நாடகத்துக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சட்ட ஆலோசகர் மாறிய எனது அன்பு அண்ணன் மொச்சுகோள மண்ணில் பிறந்து மதுரையில் வசித்து வருகின்ற அன்பு அண்ணன் விஜயபாண்டியன் என்ற சக்கரவர்த்தி அவர்களுக்கு நமது கண்டிலான் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கொண்டு நமது ஊர் மட்டுமல்ல எத்தனையோ ஊர்களில் அருமையான நாடகங்களை அமைத்துக் கொடுத்து நாங்கள் இந்த உலகத்திற்கு தெரிவதற்கு காரணமாக இருக்கின்ற உலகத்திற்கு மட்டுமல்ல உலகத்தில் அரபு நாடுகள் அத்தனை நாடுகளும் இன்றைக்கு கண்டிலான் தங்கப்பாண்டி யூடியூப் சேனல் என்றால் நமது ஊருக்கும் பெருமை எங்கள் நடிகர்களுக்கு பெருமை என்ற காரணத்திலுமாக இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு மருமகன் கண்டிலான் தங்கப்பாண்டி மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இல்ல 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 அந்த வந்துட்டாரு துண்டை ஒரு வாங்கி விரிச்சு படுக்க கூட வாங்கிட்டு போ. இந்த இதையும் போத்திக்க எடுத்துக்கப்பா. டெய்லி முண்டமா குளிப்ப கட்டி குளினே. ஆமா எடுத்துக்க அதை எடுத்துக்க முண்டமா குளிக்கிறாரா? உங்கள் முன்னால் பப்புனா எடுத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அன்பு ஆதரவு பெற்ற சம்பவத்தை சேர்ந்த சண்முகராஜ் அவர்களுக்கு விடக்கன் சார்பாக பொன்னாட போட்டி கௌரவ பயின்றார்கள். இந்த ஏரியாவில் அண்ணன் தெரியாத ஆளே இருக்காது. அந்த அளவுக்கு பேர் பெற்ற ஆளு.
இந்த நாடகத்திற்கு அனுமதி அளித்து இந்த நாடக கலைஞருக்கும் அனுமதி அளித்த மரியாதைக்குரிய காவல்துறை ஐயா இங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காவல்துறை ஐயா எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள். 2 துண்டை கொடுத்துட்டேன், பேசாண்டு படுத்துடும். நாடகம் 60,000 ரூபாய் நாடகம் 155க்கு எடுத்துவிடும். ஆமா, அப்படியே பக்கத்திலே உட்கார வச்சுக்கோங்க. காவல்துறை ஐயா எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உருண்டு கீழே படுத்துட்டு ரெட்ட துண்டா குடிச்சிருக்கேன், விரிச்சு நல்லா படுனே. 2 துண்டு விரிக்க சரியான இடம், அப்படியே விரிச்சிருக்கேன். தோன்றின் புகழோடு தோன்றுக, அகுதிலார் தோன்றலிலும் தோன்றாமை இருப்பது நன்று என்ற வள்ளுவர் வாய்மொழிக்கிணங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் நமது நாடக அமைப்பாளருக்கும் அன்பண்ணன் சக்கரவர்த்தி அண்ணன் அட்வொகேட் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை உள்ளங்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த மேடையில் ஏற்றி என்னை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கண்டிலான் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் சுத்தூர் வட்டாரத்திலிருந்து நாடகத்தை காண வந்த அத்துணை ரசிக பெருமக்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது அன்பு மருமகன் தங்கப்பாண்டி அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடக சிறப்பா இருக்கணும்டா மதன். யாரு காரணம்? ரசிகர்களை வச்சு தான் நடிகர்கள். என்ன தாய்மார்கள் எல்லாம் பின்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. ஆமா, இப்படியே உட்கார்ந்து நாடகத்தை பார்த்தா இந்த நாடகம் முழுசா எங்களுடைய முழு திறமைகளையும் காமிப்போம். ஆமா, நீங்க 100 நாள் வேலைக்கு மாறி மாறி 3 பேரா எந்திரிச்சு போனீங்கடா, நாங்க அவ்வளவுதான் வருவோம். நாங்க வாட்டில உம்முண்டு போய்கிட்டே இருப்போம். எங்க உங்க காசு வீணா போயிடும். எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்பவே 15,000 முழுங்கிட்டோம். உள்ள ஒரு 35,000 ரூபாய் கிடக்கு. என்ன சொல்றீங்க? அத வெளியில தள்ளி வேலை வாங்கணும்டா. யாரை வச்சிருக்கு? ரசிகர்களை வச்சு தான் நடிகர்கள். நடிகனுக்கும் முகம் பார்க்கும் கண்ணாடி யாரு? ரசிகர்கள் தான். அப்ப ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும்டா, உங்களை வச்சு தான் நாங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்துக்கு காலையில் காரி சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பு யாருங்க? விவசாய பெருங்குடி மக்கள், மாபெரும் விவசாயி. ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்தியாவுக்கு விவசாயம் முக்கியம். நீங்க எல்லாம் சேத்துல காலை வச்சாதான் இந்த நாடக நடிகர்கள் காலையில போய் சோத்துல கைய வைக்க முடியும். அப்படி சோறு இல்லைன்னா குழம்பு சட்டியில தான் விடணும். சுட்டுப்படுமா? ஆறுன குழம்புல விட வேண்டியதான். ஆகினாலே மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பண்ணி சேர்த்து கீதம் பாடி வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் கலையின் மீது அபிமானம் கொண்ட கலா ரசிக பெருமக்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்தை எவ்வாறு இருந்து பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுக்கள் உங்கள் செவியிலே எவ்வாறு கேட்க வேண்டும். கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா போதும் பையுடன் வணக்கமுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க.
எந்த ஒரு தொழிலுமே சுறுசுறுப்பு இருக்கணும். குறையப்படாது. என்ன பண்ணுமணி ஆரம்பம் நான் நல்லா இருந்தாத்தான் காலையில வேடன் வர தொட்டிக்கு நல்லா இருக்கும். நான் தொங்கிட்டேன்னு வைங்க, நீங்களும் தொங்கிடுவீங்க, நாடகமும் தொங்கிரும், மைக் செட்டுக்காருக்கும் தொங்கிரும். மொகமியா மச்சான் நீங்க வந்தத தொங்க விட மாட்டீங்களா? ஆமா, காரணம் என்ன தெரியுமா? கவட்டையை கொடுத்து ஆமா என்ன செய்றீங்க? சொல்லுங்க மச்சான். 2026 உலகம், இன்டர்நெட் உலகம், இமெயில் உலகம். உட்கார்ந்த இடத்துல இந்த செல்லுல உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? அமெரிக்காவும் ஈரானும் போர் நடக்குது, எங்க பாக்குறோம்? செல்லுல பாக்குறோம். ஐபிஎல் கிரிக்கெட் எங்க நடக்குது? எங்க நடக்குது? ஆமா, அங்க போய் நம்ம நேரடியா பார்க்க முடியுதா? செல்லுல பாக்குறோம். கேரளாவுல என்ன நடக்குதுன்னு செல்லுல பாக்குறோம். தமிழ்நாட்டுல என்னென்ன நடக்குதுன்னு நம்ம செல்லுக்குள்ள பாக்குறோம். எல்லாத்தையும் அடக்கிட்டேன். இன்னும் இன்ஸ்டாகிராம், வீடியோ கால், ப்ரொஃபைல்ஸ், கேலரி, அடே அப்பா என்ன கேட்டாலும் செல்லுல வந்துருது. எப்படி? அன்னைக்கு கண்டிலால நாடகம் அமர்த்தணும்டா, எங்க போகணும் தெரியுமா? மதுரை சங்கத்துக்கு போகணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி வயக்காட்டுல மேடை, அன்பு சிவரஞ்சனியும் ஆதிநாராயணனும் கொண்டு வந்தது அடியேன் அந்த வயக்காட்டு மேடைக்கு. அன்னைக்கு என்ன செய்யணும் தெரியுமா? வீட்டுக்கு ஒரு ஆளு கண்டிலால இருந்து எங்க போகணும்? மதுரை சங்கத்துக்கு போகணும். இன்னைக்கு தேவையில்லை, உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டு நீங்க எந்தெந்த நடிகன் வேணுமோ உட்கார்ந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டே கேட்டலாம். எதுல தெரியுமா? வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கேன். இப்படி வாயில வச்சுக்கிட்டு ஹார்மோனிய சக்கரவர்த்தி செஞ்சியந்தல் ஸ்ரீ பாலச்சந்திரன் விழுக்குன்னு தள்ளுங்க, பெட்டியோட ஓடியாந்துருவாரு. மிருதங்க சக்கரவர்த்தி கேபி பொண்ணுமணி புழுக்குன்னு தள்ளுங்க, 3 சாமானோட ஓடியாந்துருங்க வாயில தான். அதே மாதிரி ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி குலசேகரநல்லூர் PM மதன்ராஜ் லொலுக்குன்னு தள்ளுங்க, சுருட்டோட வந்துருவாரு. அதே மாதிரி ஏனாதி ஐயனார் மச்சான் தாளம் அப்படின்ட்டு விழுக்குன்னு தள்ளுங்களே, செய்து பீடியோட வருவாரு. அப்ப உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற காலத்துல, இந்த கம்ப்யூட்டர் காலத்துல இப்படி ஒரு நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்க. காரணம், நாடகம் அழிய போகுது, நாடகம் அழிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவத்திரு டிடி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலை தாங்க. இன்றும் அழியாது, என்றும் அழியாது, என்றென்றைக்கும் அழியாது. காரணம் என்ன தெரியுமா? உங்களை போன்ற ரசிகர்கள் இருப்பதனாலதான், கண்டிலான் தங்கப்பாண்டியை போன்ற ஊடகங்கள் இருப்பதனால நாடக நடிகர் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருப்போம். அதனாலதான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாடகம் அழியாமல் இருக்கு. கைதட்டிய ஒரு உள்ளத்திற்கு நன்றி. பாக்கி போறாரு பாகிஸ்தான் பூரா பாகிஸ்தான்ல, ஆஸ்திரேலியா. அப்ப காரணம் என்ன தெரியுமா? இந்த கம்ப்யூட்டர் காலத்துல வந்து நான் சவச்சவன் வளவலன்னு பேசினா வரிசை ஒரு பிள்ளை பத்தா உடம்புக்கு கேடு, உலகத்துக்கு கேடு. நாமே குழந்தை, நாம் இருவர் நமக்கு இருவர், அடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கு அதுக்கு குழந்தை என்று கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. காரணம் என்ன? ஒண்ணுதான். இன்னைக்கு 100க்கு 80% இளைஞர்கள் குழந்தை இல்லாத காரணம் என்ன தெரியுமா? டாஸ்மார்க். இந்த என்னைக்கு நம்ம டாஸ்மார்க் கடையில போய் குடிக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நம்ம விந்து கெட்டு போச்சு. எப்படி மச்சான் கன்றாவே குடிக்கிறாங்க? வாயில தான் குடிக்கிறாங்க, புனல் வச்சு அவுத்துறாங்க. என்ன காரணம் என்ன தெரியுமா? நான் இன்க்ளூடிங், நான் யோக்கியம் கிடையாது, நானும் குடிச்சவன் தான். குடிக்காதவன் யாரும் கிடையாது. விருந்து மருந்து 3 நாளைக்கு, 3 நாள் குடிக்கிறது இல்ல. விட்டதும் தொட்டவனும் கேட்டேன், தொட்டதை விட்டவனும் கேட்டேன். சாப்பிடுங்க வேணான்னு சொல்லல. ஒரு நல்ல நாள் புண்ணலால் வருதா, கறி எடுக்கிறீங்களா, பொண்டாட்டிக்கு முன்னாடி உட்கார வச்சு நல்ல சரக்கா வாங்கி. அது என்ன மச்சான் நல்ல சரக்குனா? வீசாத சரக்கு, பக்காடி, லெமன் போய் கேட்டகிட்டா பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. நம்ம பொண்டாட்டிக்கும் தெரியாது, தொலக்கம் பூதியா இருக்கும். பச்சை தண்ணி மாதிரி ஊத்தி நீட்டா சாப்பிட்டு நீட்டா இருங்க. செம்புலே ஊத்தி குடிச்சிடலாம் சாப்பிடும் போது. செம்புல ஊத்தி கொடுத்தா செருப்பிட்டு தான் அடி வாங்குவேன். அங்க செம்பு மோந்து கிடக்கும். அப்ப என்ன நடக்குது தெரியுமா? இதுல இருந்து நம்ம விடுபட்டால் நம்ம வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன், எத்தனை உலகம் எத்தனை கலைகள் வந்தாலும் ஆடலும் பாடலும் கீழே சாக்கலத்துல லேசா வேற நிப்பாட்டி உட்காடுறாங்க. 5000 பேர் கூட்டம். அமனக்குண்டி டான்ஸுக்கு 5000 பேர். நாளைக்கு இங்கே ஆடல் மாடல் அது நடக்கட்டும், நான் அதை குறை சொல்ல வரல. ஆமா, 5000 பைக் இருக்கு. இன்னைக்கு நாடக நோட்டீஸ்ல பெரியவங்களுக்கு சொல்றேன், குறிப்பிட்டு கீழே ஓட்டு அடிச்சிருக்கணும். நாடகம் பார்க்க வர்றவர்களுக்கு ஒரு கோட்டு பிரியாணி போட்டன இலவசம். 5000 கார் நின்றுருக்கு. என்ன நடக்குது? 7 to 10 காவல்துறை அதிகாரி பெர்மிஷன் கொடுக்காரு. அதுக்கு எவ்வளவு தெரியுமா? 2.5 லட்சம். கேரளாவில இருந்து 25 பொம்பளை பிள்ளை, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 25 ஆம்பளை பையன். ஆமா, இங்கன ஒரு சட்டி, இங்கன ஒரு பேப்பர், இங்கன ஒரு பேப்பர் தான். இப்படி கொடுக்குறான். அதுக்கு எத்தனை லட்சம்? 3 லட்சத்தை தாண்டிடுச்சு. 10:30 மணிக்கு சுதி ஓட்டு காலையில 6 மணி வரைக்கும் இந்த தொண்டை வலிக்க சூத்து விளக்க கத்துறான். இன்னும் 45 தாண்டுறாங்க. இல்ல
தண்ணியே இல்லப்பாங்கிறான். இந்த வருஷம் விளைச்சல் கம்மி தம்பி. எங்க அப்பன் கோமன் அவுத்த நேரம் அப்படி இருந்திருக்கு. பாடல் மட்டும் மழை பெய்யுதா? காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம் தம்பி. ஆமா மச்சான். என்னைக்குமே அழியாத கலை. அப்ப என்ன செய்யணும்? இந்த நாடகத்துல என்னை கோமாளியா போட்டிருக்காங்கடா. எதுக்கு போட்டிருக்காங்க? நகைச்சுவை இல்லாத ஒரு நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி நிறைவேறாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்க. கவலை இல்லாத மனுஷன் உலகத்துல யாரு இருக்கு? 500 கோடி பணம் வச்சிருப்பேன். முதுகலத்தூர் ஐயங்காரி பேக்கரியில போய் லட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எச்சி ஒழுகும். வாங்கி திங்க முடியாது. ஏன்டா முட்டைக்கு சுகர் வந்து ஆமா ஏறிடும். அந்த லட்டை வாங்கி திண்டா இன்னும் ஒரு 200 ஏறிடும். காலையில முதுகலத்தூர் ரோட்ல உள்ள சீரியல் பாக்குறதே. அன்பு 6 மணிக்கு நீஸ் முடிஞ்சோன்னா அண்ணன் சீரியல், அடுத்து பாண்டியன் ஸ்டோர், இப்போ ஒரு பாரதி கண்ணம்மா, என்னென்னமோ சிறகடிக்க ஆசை. இதுல என்ன சொல்லி தர்ற நல்லா கேளுங்க. அடுத்தவன் பொண்டா குடும்பத்தை எப்படி கெடுக்கணும்ங்கறத சொல்லி தந்துட்டேன். மெயினா போடுறேன். ஆமா, இன்னும் ஒருத்தன் வெளிநாடு போனா அவன் பொண்டாட்டியை எப்படி போன்ல பேசி தள்ளிட்டு போலாம்னு. இன்னும் மாமியா மருமகளை எப்படி கொல்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதுதான் டிவில நடக்குது. ஏன் காரணம் என்ன தெரியுமா? நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கறது இல்ல, கெட்ட விஷயங்களை தான் நிறைய பார்க்கிறோம். ப்ரீபயர்னு ஒரு கேம் வந்திருக்கு தெரியுமா? ப்ரீபயர். ஆமா ப்ரிப்பேர். உள்ள தள்ளுறான். ப்ரோ சுடுறா ப்ரோ அட்ரா. நம்மளுக்கு தெரியல. உள்ள தள்ளுறான். விழுக்குனுது வெட்டுறான். செல்லு பொம்பளை பிள்ளைக்கு முத்தம் குடிக்க முடியாம 2 பேரும் பஸ்ல நக்கிறாயா. செல்லுல உள்ள நம்பரை அழிச்சிட்டாங்கடா சண்டாளைங்க. என்ன உலகம்? வீடியோ கால் ஒண்ணு வந்துச்சே. அந்த வீடியோ கால் வந்திருந்தா இன்னைக்கு கண்டிலான்ல வள்ளி திருமண நாடகத்தை பார்த்திருக்க முடியாதுங்க. எப்படி? முருகன் கையில ஒரு செல் இருந்திருக்கும். சரி. அதே மாதிரி வள்ளியம்மா கையில ஒரு செல் இருந்திருக்கு. இப்ப சொல்ல அப்ப சொல்றேன், இந்த செல்லு கைபேசி இருந்திருந்தா இவங்க வள்ளியம்மா முருகனுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க. இவங்க முகம் அங்கே தெரியும், முருக முகம் இங்கே தெரியும். உமா கொடுத்துட்டு வள்ளியை தள்ளிட்டு போயிருப்பாரு. நாங்கெல்லாம் முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல பூவாவுக்கு இப்படி தெரியணும். அப்ப என்ன உலகம் இப்படி போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீங்க எத்தனை சுகர் மாத்திரை சாப்பிட்டாலும் இந்த சுகருங்கிற நோய் போகாது. அப்ப தீரணும்டா என்ன செய்யணும்? நல்ல சிரிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், சிந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பாருங்க. சிரிக்கக்கூடிய நிகழ்ச்சி என்றா சாலமன் பாப்பையா பட்டிமன்றம், அதே மாதிரி திண்டுக்கல் ஐ லியோனி பட்டிமன்றம், அதே மாதிரி ஞான சம்பந்தன் பட்டிமன்றம், அதே மாதிரி மதுரை ஸ்டாண்டிங் காமெடியன் முத்து. எங்கள் நாடக நடிகர்களில் ஒரு 10 கோமாளி டான்ஸை பாருங்கள், நகைச்சுவை நடிகைகளை. நீங்களா வாய் விட்டு சிரிப்பீங்க, உங்களை உள்ள உடம்பு நோய் போயிடும். ஆமா, எவ்வளவு 500 கோடி பணம் இருந்துச்சு. எங்க ஊர்ல ஒரு கிழடன் சாக புழைக்க கிடக்கான். போக மாட்டேங்குது உசுறு. அப்புறம் இழுத்துக்கிட்டே கிடக்க 3 மாசமா இந்த கட்டின பொண்டாட்டி நரகள் எல்லி ஓஞ்சு வச்சு. எத்தனை வயசு இருக்கு? 97 வயசு. 97 உயிர் விடாம இருக்கா? எப்படி இழுத்துக்கிட்டு கிடக்க? எப்படி? கால் கையெல்லாம் இழுக்கல, இந்த தொண்டைக்கு வாய்க்குதான் ஏதோ நினைப்பு உள்ள இருக்கு. ஏதோ நினைப்பு உள்ள இருக்கு. அதை பார்க்கணும், அதை பார்க்கணும், அதை பார்க்கணும். எதை பார்க்க போறான்னு பொண்டாட்டிக்கு தடுவடல. உடனே நல்லா சம்பாரிச்சவர்ல எங்க மண்ணு மேல ஆசையா இருக்கலாம். ஊராட்சி மன்ற தலைவரை கூப்பிட்டு ஒரு டம்ளர்ல தண்ணியை ஊத்தி மண்ணை கரைச்சு கொடுங்க, அப்பனாலும் உசுறு போகட்டும். ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து மண்ணை கரைச்சு ஏங்க நீங்க சம்பாரிச்ச சொத்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு அந்த டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு பொண்டாட்டி முகத்தை பார்த்துட்டு உசுறு போச்சா போகல. அப்புறம் மறுபடியும் இழுக்கிறேன். அதை பார்க்கணும், அதை பார்க்கணும். ரொம்ப பூதியா இருக்குடா. அப்படியே பாக்கணும் இழுத்து கிடைக்கும். மறுபடி பணத்து மேல ஆசையா இருக்கு. ஒரு 50 ரூபா தாள் எடுத்து கெட்டின பொண்டாட்டி பரட்டு கிழிச்சு டம்ளர்ல தண்ணியை ஊத்தி அந்த ரூபா தாளை போட்டு எங்க நீங்க சம்பாரிச்ச பணம், ஆமா இத குடிங்க அப்படின்னு சொன்னேன்னு நல்லா அந்த ரூபா தோலோட மெண்டு நல்லா சாப்பிட்டேன். அந்த கல்லிட்டு முண்டை சாப்பிட்டு பொண்டாட்டி எப்படி பார்த்துட்டு மறுபடியும் உசுறு போகல. மறுபடியும் அதை பார்க்கணும், அதை பார்க்கணும். இந்த கெட்டின பொண்டாட்டி துணிய குடிக்கு எதடா பார்க்க போறேன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அப்பத்தான் ஒத்தமையன் வெளிநாட்டுல இருந்தேன். அவனை போன் பண்ணி வர சொல்லுங்கடா, அவனை பார்த்துட்டாலும் உசுறு போகட்டும். சரி, அவன் போன் பண்ணோன்னு சம்பாரிச்ச அப்பா இப்படி கிடக்காரு, இது வரைக்கும் ஏன் போன் பண்ணல அப்படின்னு பிளைட் ஏறி வந்துட்டான். வந்து அடே அப்பா பாலை வாங்கிட்டு வந்து, அப்பா வந்துட்டேன் இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன், பாலை குடிங்க. அந்த பாலை குடிச்சிட்டு மகனை இப்படி பார்த்துட்டு சந்தோஷமா ஊரு போயிருக்குமே, போகலையே மச்சான். மறுபடியும் இழுக்கிறேன். எப்படி? அதை பார்க்கணும், அதை பார்க்கணும். அப்பதான் கெட்டின பொண்டாட்டி சொல்லுது, ஏங்க என்னைய கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி சீம கருவல்ல ஒரு கள்ள பொண்டாட்டி ஒண்ணு வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி இள வயசுல ஆமா நங்கூரம் போட்டு அடிச்சிருக்கேன்.
அந்த பொம்பளையாவது வர சொல்லுங்க மனசு விட்டு சொல்லிருச்சு. ஆமா என்ன செய்யுது இப்ப? அதுக்கு எத்தனை வயசு? 75 வயசுக்கு ஓட்டப்பல்லு முண்டை. சரி அது கூப்பிட்டா வர வேண்டியதானே? அதானே பழைய லவ்வரா அப்படி கொண்டையில பூ வச்சு அடேங்கப்பா. பவுடர் அடிச்சு 2 ஓட்டப்பல்லு முண்டை 2 பேரும் இழுத்துட்டு ஓடியாராங்க. வேகமா வந்து பழைய லவ்வரா, எங்க டார்லிங் டார்லிங் உங்க பழைய லவர் வந்துட்டேன், பாலை குடிங்க. அந்த பாலை குடிச்சிட்டு இப்படி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உயிர் போயிருக்குமே போகல. அத பார்க்கணும் எதைத்தான் பார்க்க போறேன்? ஊரு சனம்லாம் கிளம்பிட்டாங்க. இவனை லாரி ஏத்தி கொண்டா கூட சாக மாட்டான்டா. இவன் எதுக்கா தர்றேன் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் போன உடனே கட்டுன பொண்டாட்டி, அட சண்டால பாய்ப்பையில 6 மாசமா உனக்கு நரகல அள்ளி இருக்க, நீ பெத்த மயனும் வந்துட்டேன், அப்பாட்டியும் வர சொல்லிட்டேன் வந்துருச்சு. இன்னும் எதைத்தாண்டா பார்க்க போறேன், இந்த சோத்து கால தூக்கி இப்படி மிதிக்க. அப்புறம் அதை பார்த்த உடனே உசுறு போயிருச்சு. என்ன சொல்றிய? அதை பார்க்க தாண்டா கிடந்திருக்கேன் கல் எடுபட்டவை. அப்ப மனிதனுக்கு ஆசை என்பது கடைசி வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆகையினாலதான் சொல்றேன், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடக்கூடாது. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று போட்டக்கூடிய பசும்பொன்னையா புகழை பாடிவிட்டு எங்களது கலைப்பணியை இதை ஆரம்பிக்கிறோம். கருப்பு கர சேலை கட்டி கரையோர போற குட்டி, எறும்பு கண்டா விட்டிடுமா உன்னை நான் கண்ணாலே பார்த்தால் போதும் கட்டிடுமா. மாமரத்து சேலையிலே மண்ணாடு மாமையிலே பூமரத்து மேலிருந்து பூக்கின்ற பூங்குயிலே தேவதுர தேவர் புகழ் பாடிவா குயிலே தெம்மாங்கு பாட்டு பாடி ஆடிவா மயிலே தெம்மாங்கு பாட்டு பாடி ஆடிவா. மாமரத்து தோளையிலே மயிலாடும் பூங்குயிலே, மாமரத்து தோளையிலே மயிலாடும் பூங்குயிலே, பூமரத்து நிழலழித்து பாடவா தேவர் ஒன்பதுகே நானும் அதை நாடவா தேவர் ஒன்பதுகே நானும் அதை நாடவா. பொன்னிலே சாரெடுத்து பூவிலே சரம் கொடுத்து தேவரையா பொன்னிலே சாரெடுத்து பூவிலே சரம் கொடுத்து மண்ணிலே தெய்வமன பார்த்தனம தேவருக்கு மண்ணிலே தெய்வமன வாழ்ந்து வாழ்ந்த தேவருக்கு அன்னையில் ராணி பெற்ற 6 பெரும் செல்வத்துக்கு ஆசியாவின் சோதியான நேதாஜி தோழருக்கு பண்ணிலே தமிழ் எடுத்து பாடிவா பண்ணிலே தமிழ் எடுத்து பாடிவா நீயும் பைந்தமிழ் பாட்டு பாடி ஆடிவா தங்கமே பண்ணிலே தமிழ் எடுத்து பாடிவா நீயும் பைந்தமிழ் பாட்டு பாடி ஆடிவா. மாமரத்து தோளையிலே மயிலாடும் பூங்குயிலே, பூமரத்து தோளையில் ஆடவா தெய்வீகம் பொன்பொருளை நானும் அதை பாடவா. கட்டுணர்ந்த கவிஞர்களே கலைமிக்க இளைஞர்களே கட்டுணர்ந்த கவிஞர்களே கலைமிக்க இளைஞர்களே, கட்டுணர்ந்த கவிஞர்களே கலைமிக்க இளைஞர்களே பெற்றெடுத்த தாய்மாரே பெருபட்ட இளைஞர்களே பெற்றெடுத்த தாய்மாரே பேறு பெற்ற இளைஞர்களே, பட்டாதாருக்களாய் வாழ்ந்து சென்ற தெய்வத்துக்கு வாரி வாரி அள்ளி தந்த வணங்கிய ஐயாவுக்கு புட்டாள தமிழடியே அம்மா அம்மா புட்டாள தமிழ் எடுத்து பாடிவா நீயும் குடியிருக்கும் பசு பொன்னையே நாடிவா தங்கமே புட்டாள தமிழ் எடுத்து பாடிவா நீயும் குடியிருக்கும் பசு பொன்னையே நாடிவா. மாமரத்து சோலையிலே மன்றாடும்
மறி கொழுந்தே மரபர்குல எங்க மாணிக்கமே மாசற்ற திருவிளக்கே உங்களைத்தான் காண வருகிறோம் மேடையெங்கும் உங்கள் புகழ் பாடி வருகிறோம் மரபர்குல எங்கள் மாணிக்கமே மாசற்ற திருவிளக்கே நாடு போட்டு நமது தலைவரா தேவரையா நாடெல்லாம் போட்டும் சிங்கமா நாடு ஒட்டும் நமது தலைவரா தேவரையா நானால பிறந்த தெய்வமா தேவரையா ஊருக்கு உழைத்த தங்கமா தேவரையா உண்மையில் பிறப்பிடந்தானே இந்திராணி தாய் வயிற்றிலே இந்திராணி தானும் வயிற்றிலே இலக்கமுடன் பிறந்த சிங்கமா இலக்கமுடன் பிறந்த சிங்கமா மரபர்குல மாணிக்கமே மாசற்ற திருவிளக்கே நெஞ்சுறுதி கொண்ட தலைவரா தேவரையா நேதாஜி உயிர் தோழரா நெஞ்சுறுதி கொண்ட தலைவரா தேவரையா நேதாஜி சிநேகிதனாரா தேவரையா உண்மையை பிறப்பிடந்தானே தேவரையா உக்கிரமணில் பெற்ற செல்வமா பசும்பொழிலை பிறந்த தங்கமா பசுமணி பிறந்த திலகமே இந்த பாரோரெல்லாம் போற்றும் சிங்கமா இந்த பாரோரெல்லாம் போற்றும் சிங்கமா மரபர்குல மாணிக்கமே மாசற்ற திருவிளக்கே உங்களைத்தான் பாடி வருகிறோம் தேவரையா உள்ளமது நாடி வருகிறோம் வருஷம் ஒரு திருவிழா தானே பசும்பொன்னிலே வங்கக் கடல் போல கூட்டமா அக்டோபர் 30 தான் ஐயாவுக்கு அன்னதான பூசை நடக்குது கோடி மக்கள் கூடுது மாறே கோடி மக்கள் கூடுது மாறு அந்த கோமகனின் வாசலிலேதான் அந்த கோமகனின் வாசலிலேதான் மரபர்குல எங்கள் மாணிக்கமே மாசற்ற திருவிளக்கே உங்களைத்தான் காண வருகிறோம் மேடையெங்கும் உங்கள் புகழ் பாடி வருகிறோம் உங்களைத்தான் காண வருகிறோம் மேடையெங்கும் உங்கள் புகழ் பாடி வருகிறோம் நன்றி 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 ஐயா புகழை பாடியதற்காக கைதட்டிய எனது அன்பு சொந்த பந்தங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் மதுரை நாடக சங்க ஆலோசகர் சட்ட ஆலோசகர் முச்சிகுளம் இருப்பு மதுரை கே சக்கரவர்த்தி என்ற விஜயபாண்டியன் அவர்கள் அரசு வழக்கறிஞர் ஆர்மன் பின்பாட்டு 4 பேருக்கு ஆள் கொடுங்க. எங்களுடைய நடிகர் சங்கத்தில் வழக்கறிஞமாக சட்ட ஆலோசகர் வழக்கறிஞமான அன்பு அண்ணா சக்கரவர்த்தி அவர்களுக்கு வக்கீல் அவர்களுக்கும் அன்னார் குடும்பத்திற்கும் எங்களுக்கு அன்புக்கு பெருமை சேர்த்தாலும் எங்கு சென்றாலும் எங்கள் நாடகத்தை இங்கு வந்து காணாமல் தவறாமல் அதை கலந்து கொண்டு எங்களுக்கு பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு என சார்பாகவும் எங்களுக்கு கலெக்டர் சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னொன்று சண்முராசா அவர்களுக்கு அவர் சார்பாக 200 ரூபாய் அன்பளித்துள்ளார். மற்றும் நேதாஜி ஆட்டோ சங்கம் எம் லிங்கம், எம் துரைமுருகன், ஏனாதி ராமர், தூரி முத்துராமலிங்கம், கீரனூர் மோனிஷா ஆகியோர்கள் சேர்ந்து 100 ரூபாய் அன்பளித்துள்ளார்கள்.
பி கீரந்தை பாஸ்கர பாண்டியன் அவர்கள் அண்ணன் சண்முகராசா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளித்துள்ளார். நல்லா தெளிவா எழுதிக்கிங்க. தெய்வீக திருமானார் நமது 7வது சித்தராக திகழக்கூடிய ஐயா புகழை பாடியதற்காக எனது அன்பண்ணன் நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சட்ட ஆலோசகர் விஜயபாண்டியன் அவர்களும், அதற்கு அடுத்தபடியாக நான் இங்கே சென்றாலும் அன்பளிப்பளித்து, அதாவது நாங்கள் வாங்காதது அன்பளிப்பு இல்லை, இசைக்கலைஞர்களை பாராட்டி கொடுத்தாருவாருங்க, அதுதான் மிகப்பெரிய முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக நேதாஜி ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பாகவும் எனது அன்பு தான் நமது பன்னந்த கீரந்தை சேர்ந்த எனது அன்பு தான் அவர்களும் மற்றும் அன்பளிப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம். பன்னந்தை கீரந்தை கிராமத்தைச் சேர்ந்த அண்ணன் முத்துசம்மா அவர்கள் சண்முகராஜ் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளித்துள்ளார். உங்க பேர் வரலையா? அந்த சேர்த்து சொல்லி பணம் கொடுத்துட்டேலா? வரி கொடுத்தா தான் பேர் வரும். உங்களுக்கு ஜிபே பண்ணி விடலாம். 4-5 வரும். மீண்டும் பன்னந்த கிரந்தை சேர்ந்த ஐயா புகழை பாடியதற்காக அன்பளிப்பளித்த எனது அன்பு உள்ளங்களுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது கண்டிலான் கிராமம் அல்வுகு ஸ்ரீ பூவந்தி ஐயனார் ஸ்ரீ கருப்பண்ணசாமி ஸ்ரீ காளியம்மன் கோவில் புறவி எடுப்பு உற்சவ விழாவை முன்னிட்டு கீழ்கண்ட நிகழ்ச்சிகளாக இன்றைய தினம் நாடக அதி விமர்சையாக நடைபெறும் அனைவருக்கான வருக என்று சொல்லிக்கொண்டு பிரபவ வருஷம் நமது ஆணி மாதம் 26ஆம் நாள் நமது 10/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 7:30 மணிக்கு மேல் நமது 9 மணிக்குள் பால்குடம் அக்கினி சட்டி உறவி எடுத்தல் உள்ளிட்டு அன்று காலை 11 மணி அளவில் திரு கு வேல்மயில் சவுந்தரம் அவர்கள் சார்பாக மாபெரும் அன்னதானம் நடைபெற்று நமது மேற்படி கோவிலுக்கு முன்பாக அமர்ந்துள்ள இந்த வண்ண மின்னொளி கலையரங்கில் நமது முதுகுளத்தூர் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள், இளையமூர் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் நமது கண்டிலான் கிராம பொதுமக்கள் சார்பாக தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னாடி விமர்சையாக நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் சிகாமணிகள் எல்லாரும் தெரிந்தவர்கள் தான், இருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்கிற காரணத்தினாலே நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பிசை வேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய தென்னாட்டு கலைமகள் என்று ஓட்டப்படுகின்ற நமது மாதளப்புற மாநகர் என்றெடுத்த எனது பூதளப்புற மாநகர் என்றெடுத்த எனது அன்பு தம்பி எம்எம் மாதளப்புறம் பூதளப்புறம் பக்கம் பூதளப்புறம் மாநகர் என்றெடுத்த எம்எம் முத்துமுருகன் அவர்கள் ஈவரங்கமடையில் வேலன் வேடல் வெறுத்தனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாடு பைந்தமிழ் செல்வி குயிலிசை கோகிலவாணி இசை குயில் வள்ளி என்றால் மேடையில் புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும், நடிப்புகளை இப்படித்தான் நடிக்க வேண்டும், பாடல்களை இப்படித்தான் பாட வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு தமிழக மங்கு ரசிகர் மனதில் நீங்கா இடம்பெறக்கூடிய உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினராகிய அன்பு சகோதரி மதுரை மதுச்சியத்தில் குடியிருக்கும் GM கலையரசி அவர்கள் ஈவரங்கமடையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த சிறு வயதிலேயே தமிழகம் அங்கு பவனி வந்து கொண்டிருக்கின்ற இதிகாச சுடர், புராண புயல், இலக்கிய சுடர், உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பு மாப்பிள்ளை நமது மதுரை மேலூர் அருகாமையில் உள்ள செமினிப்பட்டி மாநகர் என்றெடுத்த எஸ் ஜெய பார்த்திபன் அவர்கள் இவர்களில் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாகவும் தேலக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, இன்றைக்கு தமிழகம் அங்கு பவனி வந்து கொண்டிருக்கின்ற நமது ஐயா புகழை எங்கு போனாலும் பறைசாட்டி கொண்டிருக்கின்ற நமது சத்திரக்குடி அருகாமையில் உள்ள தெஞ்சியந்தலை சேர்ந்த ஜி பாலச்சந்திரன் அவர்கள் இவர்களில் ஹார்மோனியம் அன்பின்பார். அப்பனும் ஆத்தாளும் கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல, கொத்தோடு நான் வளர்த்த பூவு ஒன்று நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்குது கொஞ்சம் கூட அஞ்சல, அப்பனும் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல, கொத்தோடு நான் வளர்த்த பூவு ஒன்று நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்குது கொஞ்சம் கூட அஞ்சல.
எப்பவுமே கண்ணு முழிச்சேன் எத்தியில தண்ணி குடிச்சேன் எப்பவுமே கண்ணு முழிச்சேன் பிச்சை வாங்கி பொழப்பதற்கா புள்ள ஒண்ணு பெத்தெடுத்தேன் பிச்சை வாங்கி பொழப்பதற்கா புள்ள ஒண்ணு பெத்தெடுத்தேன் அப்பனும் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல கொத்தோடு நான் வளர்த்த பூவு ஒண்ணு நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்குது கொஞ்சம் கூட அஞ்சல அப்பனும் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல பாசந்தான் புரியல பாசந்தான் புரியல. நன்றி 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 நன்றி. அருமையான ஒரு பாடல் பாடிய கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரையை பயிற்சி பெறுகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு ஆசிரியர் பெருந்தகை இன்றைக்கு ஒரு 300 மாணவர்களை உருவாக்கிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய தலைவர் அரசகுல மாநகர் என்றெடுத்த டிவி ஜெயம் அவர்களின் பிரதம சிஷியன் மேலூர் அருகாமையில் உள்ள கூத்தப்பன்பட்டி மாநகர் என்றெடுத்த அன்பு தம்பி KP பொன்னுமணி அவர்கள் இவர்களில் மிருதங்கள் தோப்பி நான் தபேலா.
கல்லு. அந்த மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி இருக்கணும். அண்ணே அம்மை இதுல வருதுனே. இந்த மைக்ல வருது. கண்டியான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பெரியப்பா சித்திரவேல் தேவர் அவர் நினைவாக அவரது மருமகன் எஸ்பி கோட்டை முத்துகணதி அவர்கள் அண்ணன் சண்முகராஜ் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். பொதிகளும் கவியரசு ஆசாரி அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். கல். சாலை மரக்குளம் கருப்பு அவர்கள் பாஸ் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். பாஸ்கர சேதுபதி மறக்க முடியாத ஒரு தம்பி சாலை மரக்குளம் எனது அன்பு தம்பி கருப்பு, மிகப்பெரிய கபாடி வீரர். ஆமாம், அந்த சாலை மரக்கத்திலிருந்து வந்து அன்பளிப்பளித்து நமது பாஸ்கர சேதுபதி அவர்கள் என்னை பாராட்டி 100 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக எனது அன்பு தம்பி நமது ஐயா பேர் என்னையா சித்திரவேல் தேவர், மாமா பேர் என்ன? சித்திரவேல் தேவர் அவர்கள் நினைவாக எனது அன்பு தம்பி எஸ்பி கோட்டையைச் சேர்ந்த எனது அன்பு தம்பி அவர்கள் என்னை பாராட்டி 100 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். தம்பி பேரையா முத்து கணபதி. அன்பு உள்ளத்திற்கும் எனது சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் பந்தய மாட்டின் உரிமையாளர் ஆறுமுக தேவர் பி கீரன் தேவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். சண்முகராஜ் அண்ணன் அவர்களுக்கு பன்னந்த கீரந்தை சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்டம் நமது கடலாடி வட்டம் பந்தய மாட்டு உரிமையாளர் எனது அன்பு ஆறுமுகத்தேவர் அவர்கள் பி கீரந்தையைச் சேர்ந்த அன்பு அத்தான் அவர்கள் என்னை பாராட்டி 100 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். கௌதம் பிறந்த நாளை முன்னிட்டு எனக்கு வாழ்த்துக்கள் கூறி கௌதமன் அவர்கள் என்றென்றும் ஆயுள் 100ஆக இருக்க வேண்டும், வாழ்க்கையில் அருட்செல்வம் பொருட்செல்வம் அனைத்து செல்வம் பெற்று பல்லாண்டு வாழ்க எங்களுடைய சக கலைஞர் சார்பில் வாழ்த்து சொல்லி 100 அன்பளிப்பு அளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பு அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். கொஞ்சம் பார்த்து அடிப்பீங்களா? பொண்ணு கட்ட கொட்டை புது கலையரங்கம்மா இடிஞ்சிருமா கூட்டத்திலிருந்து ஒரு வசனம் வந்துச்சு. அருமையான வாத்தியம், நம்ம பாராட்டி தான் சொல்லியிருக்காரு. மிருதங்கத்துக்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி நமது அருப்புக்கோட்டை அருகாமையில் உள்ள குலசேகர் நல்லூரை சேர்ந்த அவங்க அப்பா எனக்கு மைக் செட் போட்டார். ஆமாம், பெரிய ஒரு மைக் செட்டில் பெரிய ஒரு வித்துவான், அதனால் கொண்டதான் போட்டிருப்பார் பின்னாடி. எனது அன்பு தம்பி PM மதன்ராஜ் அவர்கள் இவர்கள் இடையில் பலவாத்தியத்தை செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றார்.
சபாஷ். என்ன இவ்வளோ உழைப்பு உழைச்சிருக்கு, கணக்குன்னு உட்காந்துருக்கியே. ஒரு 5 நிமிஷம் அவங்க திறமையை காமிச்சாங்க. அண்ணே சரக்கு மிச்சம் வச்சிருந்தா சாப்பிட்டு படனே. நன்றி நன்றி. உழைப்பாளிகளுக்கு நாட்டில் திறமை இல்லாமல் போச்சு பாருங்க. நன்றி நன்றி நன்றி. அருமையான வாத்திய கலைஞர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக தாளத்தை இசைக்கும் மரியாதைக்குரிய அன்பு அதான் நமது திருப்பவன வருகாவில் உள்ள ஏனாதி கண்டெடுத்த ஐயனார் அவர்கள் இவர்களில் சிஞ்சா. அதே அதே அண்ணே இன்னொன்று தெரிஞ்சு சும்மா உட்காந்தா எல்லாரும் பேசுனாங்கன்னா அவங்க சொல்லுவாங்கண்ணே. ஆமா விடிய சும்மா உட்காந்து 4000 காலையில் சம்பளம் அங்கிட்டு போய் தெரியும். உன் வேலை என்னமோ அதை போட்டு உட்கார நாடகம் பார்த்து பிடிச்சா பரவாயில்ல எந்திரிச்சு போனேன். உயிரை கொடுத்து வாச்சிக்கிட்டு இருக்காங்க, நீ பாட்டில் வந்து பெரிய இது மாதிரி வந்து சொல்லிட்டு போய்கிட்டு இருக்க. ஆளையும் முகரையும் பாரு. நாடகம் பார்க்க பிடிச்சா பரவாயில்ல எந்திரிச்சு போனேன். நீ பாட்டில் நீ பார்க்கல யாரும் வருத்தப்படலை. உயிரை கொடுத்து 2 பேரும் வாசிச்சிருக்காங்க. அவங்க திறமையை பாராட்டி கை தட்டாம. நன்றி நன்றி தம்பிகளுக்கு நன்றி. தாள வாசிட்டீங்களா? நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக நாட்டிய பியூட்டி, நாட்டிய ஒய்யாரி, எப்படி நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவளம் கொட்டு நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது தொண்டைமான் புதுக்கோட்டையை சேர்ந்த ராதா செல்வி அவர்கள் இவர்களிடையில் டான்ஸ் அண்ட் காமிக். தந்தானா 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 தனதந்தானா தானா உடக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன். உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். உடக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன். உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். நாப்பகால தூக்கமில்ல ராசாத்தி ஓ நினப்பு, ஒத்தி படுத்தாடு போகவில்லை ஓ திருப்பு. நீ இருந்தா போதுமாடி நித்தம் ஒரு பாட்டழுத. நீ இருந்தா போதுமாடி நித்தம் ஒரு பாட்டழுத. நான் கண்டு பின்னால் மறைஞ்ச பார்வை ஏனோ பார்வை ஏனோ அடுத்தபடியாக பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட் சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்ற வெட்டி பரிசு வெட்டி வருகின்ற ஒளி அமைப்பு கூறி செல்வம் ஆடியோஸ் இருப்பிடம் கண்டிலான். சொல்லவே வேண்டியதில்லை. அருமையான கலையரங்கம் அமைத்த இன்னும் பூசாமே கிடக்கு, அடுத்த வருஷம் எல்லாம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கலையரங்கம் அமைத்த கண்டிலான் கிராம பொதுமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பந்தல் அமைப்பு மரியாதைக்குரிய எனது அன்பண்ணன் இளைஞரை சேர்ந்த குருசாமி அவர்கள் அருமையான முறையில் பந்தல் அமைத்திருக்கிறார்கள். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு எடுத்துக்கொண்டு உங்களை மகிழ்ச்சிகளில் ஆழ்த்திக் கொண்டிருப்பவன் உங்களா வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன், நமது பசுமொன் அருகாமையில் உள்ள சம்பகுலத்தைச் சேர்ந்த அரியன் சண்முகராஜா பப்புல் மற்றும் செய்தி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டு பொட்டு வச்ச என் தங்க கொடா ஊருக்கு நீ மகுடம் தொட்டு தொட்டு இழுத்து வரும் நீ தங்க கட்டி சிங்க குட்டி ஓ பேர சொன்னா வட்டி தொட்டி. பொட்டு வச்ச தங்க கொடா ஊருக்கு நீ மகுடம். நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்துடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்கள் சிறந்த முறையில் வைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு மருமகன் கண்டிலான் கண்டெடுத்த நமது யூடியூப் சேனல் தங்கப்பாண்டியன் மருமகன் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் வைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய எந்த நாடகமாக இருந்தாலும் சரி அன்பு மருமகன் தங்கப்பாண்டியன் யூடியூப் சேனலில் நாடுங்கள். சிறந்த நடிகரை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் சொல்லிக்கொண்டு சாப்பாடு, அருமையான சாப்பாடு, முதுகலத்தூர் உழவன் ஹோட்டல்ல மீன் சாப்பாடு, அருமையான உணவளித்த அன்பு கண்டிலா கிராம பொதுமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடிய வரைக்கும் எங்களது நாடகத்தை பொறுமையுடன் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களது அழைப்படி நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே அன்பை வளர்க்கணும். நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே அன்பை வளர்க்கணும். அடுத்து வந்த அவருக்கு
மண்ணாள் உயர்ந்த மனிதரம்மா பசும் பொன்னால் கண்ட தலைவரம்மா கண்டாள் அவரை காணேனம்மா அதை சொன்னாள் நெஞ்சம் பதறுதம்மா மண்ணாள் உயர்ந்த மனிதரம்மா பசும் பொன்னால் கண்ட தலைவரம்மா கண்ணாள் அவரை காண்போமம்மா அதை சொன்னால் கண்ணீர் பெருகுதம்மா மண்ணாள் உயர்ந்த மனிதரம்மா முக்குளம் போற்றும் தெய்வமெங்கே முத்து ராமலிங்கம் தான் புகழுமெங்கே முக்குளம் போற்றும் தெய்வமெங்கே முத்து ராமலிங்கத்தில் புகழுமெங்கே எக்குளம் போற்றும் தெய்வமெங்கே எக்குளம் போற்றும் தெய்வமெங்கே அந்த இறைவனில் வழியாள் பிறப்புயங்கே மண்ணாள் உயர்ந்த மனிதரம்மா பசும் பொன்னாள் கண்ட தலைவரம்மா கண்ணாள் அவரை காட்டினம்மா அதை சொன்னால் கண்ணீர் வழிதம்மா நாடெல்லாம் போற்றிட்ட மன்னவராம் இந்த நாயகர் புகழும் சொல்லவரா நாடெல்லாம் புகழ்ந்த மன்னவராம் இந்த நாட்டுக்கே மதிகள் சொன்னவரா ஏட்டில் எழுதிய முதல்வரமா ஏட்டில் எழுதிய முதல்வரமா எல்லோரும் வணங்குகின்ற தெய்வமம்மா மண்ணாள் உயர்ந்த மனிதரம்மா பசும் பொன்னால் கண்ட தலைவரம்மா இதயம் புகழ்ந்திட்ட தெய்வமெங்கே இன்று ராணி பெற்ற தெய்வமெங்கே இதயம் புகழ்ந்திட்ட தெய்வமெங்கே இன்று ராணி அம்மையார் தெய்வமெங்கே நாட்டுக்கு உழைத்திட்ட தெய்வமெங்கே நாட்டுக்கு உழைத்திட்ட தெய்வமெங்கே இந்த நாடெல்லாம் போற்றும் தலைவரம்மா மண்ணாள் உயர்ந்த மனிதரம்மா பசும் பொன்னால் கண்ட தலைவரம்மா கண்ணாள் அவரை காண்பேனம்மா அதை சொன்னால் கண்ணீர் பெருதம்மா கண்ணிலே உரைத்த மனதிருக்க எங்கள் கடவுள் தேவர் புகழிருக்க கண்ணிலே ஒலித்த புகழிருக்க எங்கள் கடவுள் தேவர் புகழிருக்க பசும்பொன்னில் பிறந்த தெய்வமெங்கே பசும்பொன்னில் பிறந்த தெய்வமெங்கே நாம் பக்தியால் வணங்கி வந்த உருவமெங்கே மண்ணாள் உயர்ந்த மனிதரம்மா பசும் பொன்னால் கண்ட தலைவரம்மா கண்ணாள் அவரை காண்போம் அம்மா அதை சொன்னால் கண்ணீர் வழுதம்மா மண்ணாள் உயர்ந்த மனிதரம்மா
திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பாடல் பாடியதற்காக ஆர்மிய கலையரசு அவர்களுக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சித்திரவேல் தேவர் அவர்கள் நினைவாக அவரது மருமகன் எஸ்பி கோட்டை முத்துக்கணபதி அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். தெய்வீக திருமண தேவராய பாராட்டி எஸ்பி கோட்டை சேர்ந்த முத்துக்கணபதி அன்பு அண்ணா அவர்கள் ரூபாய் 201 அன்பு உள்ளது. நன்றி வணக்கம். இளஞ்சம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த தங்கராசு அவர்கள் 3 பேருக்கு 150 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். எங்கள் இளஞ்சம்பூர் சேர்ந்த தங்கராஸ் அவர்கள் இங்கு பக்கமரம் எடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அவர்களுக்கும்